நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாரையுமே புரிஞ்சுகிட்டு, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட சேர்ந்துட்டாரு. அதாவது இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு சொல்லி, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாசமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம வேற ஒரு தாய் புள்ள அப்படின்ற மாரி தெரியும்போது கூட, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரா தான் இருந்தாங்க. ஆனா அஞ்சலி தான் சென்டர்ல புகுந்து எல்லாத்தையுமே மாத்துனா. ஆனா கடைசியில இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம கௌதமோட நல்ல மனச வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுகிட்டு, கௌதம் அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, மன்னிப்பு கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு எதிரா நடக்கப் போகுது. உண்மையிலேயே இத அஞ்சலி எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதுவும் இல்லாம இப்போ நம்ம அ ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கேவ முழுசா நம்புனாங்க. ஆனா எஸ்எஸ்கேவ வச்சு இப்படி ஒரு சிறப்பான சம்பவத்த இலக்கியாவும், ரேவதியும் செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது ஜ ரேவதி அத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா எஸ்எஸ்கே திருந்தினாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அவர வச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே செய்யணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது ரேவதி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி எஸ்எஸ்கே கிட்ட போய் சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா உங்க கிட்ட சொல்லுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்லது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரேவதியும் நேரா போய் எஸ்எஸ்கே கிட்ட நின்னுகிட்டு, இங்க பாருங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே திருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆனா நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா நீங்க உண்மையிலேயே திருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இல்லன்னா கண்டிப்பா என்னால நம்ப முடியாது. ஏன்னா கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் தரமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டீங்க. அதுவும் 6 மாசத்துல சாக போறீங்க அப்படின்னா, நீங்க மனசு மாறி இருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு சொல்லு ரேவதி. உனக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அதாவது அப்பதான் பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்துட்டு இலக்கியா சொல்லிக் குடுத்த மாரி சொல்றாங்க. அதாவது நீங்க போயிட்டு கார்த்திக் கிட்ட உண்மையிலேயே இத்தன நாள்ல என்ன நடந்துச்சு? கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஏமாத்தி அந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்குனாங்க? அஞ்சலியோட திட்டம் என்ன? அஞ்சலி யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே கார்த்திக் கிட்ட நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அவங்க கிட்ட நம்ம புள்ள யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு நமக்கு இப்போ வரக்கூடிய சொத்து முக்கியமா? இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் சொத்து முக்கியமா? அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. நீ சொல்றத நான் செய்றேன் ரேவதி. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருந்துட்டு ஆ அதாவது கௌதமோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பான். உண்மையிலேயே அஞ்சலி யாரு அப்படின்றத நான் கார்த்திக்குக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அஞ்சலி ரொம்ப தப்பானவ அப்படின்றதுலருந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு நேரா போயி கௌதம் கால்ல விழுந்து, "அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களெல்லாம் நான் தப்பா நெனச்சுட்டேண்ணே. என்னதான் பார்த்தீங்கன்னா, நீங்க என் அம்மா வயித்துல பொறக்கலனாலுமே கூட, நீங்க எனக்கு அண்ணன் தானே. இந்த சொத்து எல்லாத்துக்குமே நீங்க தான் மொத வாரிசு." அப்படின்ற மாரி சொல்லி, கார்த்திக்கே பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆக போறாங்க. ஏன்னா, அஞ்சலி தான் பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சா, அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா கௌதம் கிட்டயும், இலக்கியா, ஜானகி இவங்க கிட்ட கார்த்திக் சேர்ந்துருவாரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.